பகவான் இந்த வருடம் வந்து ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே வந்து என்ன பண்ணுறாரு, கடகராசிக்குள்ளே வந்துடுறாரு. அப்போ இந்த காலகட்டம் வந்து நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி, எந்த வேலை பார்த்தாலும் சரி, அது உங்களை நம்பி மட்டுமே இருக்கணும். உங்களுடைய முயற்சி எல்லா முயற்சிகள்லையுமே நீங்கள் திருப்திகரமான சூழ்நிலையை சந்திச்சிங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் வாயால் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. எவ்வளோ பெரிய சிக்கல்கள், எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எவ்வளோ பெரிய மன அழுத்தங்களில் நம்மளுடைய 12 ராசிக்காரர்களும் இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் தன்னுடைய பார்வையின் மூலமாக குரு பகவான் அத்தனை ராசி அதிபதிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். 2025 நம்ம வந்து கடந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ஃபைனல் எண்டுக்கு வந்திருக்கோம். இப்போ ஸ்டார்டிங் அப்படின்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன? 2026 நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்குமா, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துருமா அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை எந்தெந்த கிரகங்கள் கொடுக்க போகிறது, நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் எந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதை எதன் அடிப்படையில் பார்ப்போம் அப்படிங்கும்போது, கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், அதுக்கடுத்து செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், ராகுகேது பகவான், சனி பகவான் போன்ற 8 கிரகங்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வருட பலன்கள் பார்க்க போகிறோம். அப்போ இந்த 8 கிரகங்களுடைய அமைப்பு இந்த 2026 பிறக்கும்பொழுது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் வந்து வருடம் ஆரம்பிக்கும் போது ஒன்று போல் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அப்போ இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வருடம் துவக்கத்திலேயே 4 கிரகங்கள், ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களான, முக்குட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களான 4 கிரகங்கள் ஒரே ராசியில் அமர்ந்திருக்கிறாங்க, தனுசு ராசியில். அதுவும் காலபுருஷன் ராசிக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், அதே போல் காலபுருஷனுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான். இந்த 4 கிரகங்களும் எந்த ராசியில் அமர்ந்திருக்காங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசியில் அமர்ந்திருக்காங்க. ஓகே, இவங்க 4 பேரும் அமர்ந்தனால என்ன நடக்க போகுது, இதனால பெரிய மாற்றம் வந்துருமா அப்படின்னா, இந்த 4 கிரகங்களையுமே அந்த தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் டைரக்டா மிதுன ராசியிலிருந்து பார்க்கார். அப்ப எவ்வளவு பெரிய சிக்கல்கள், எவ்வளவு பெரிய போராட்டங்கள், எவ்வளவு பெரிய மன அழுத்தங்கள்ல நம்மளுடைய 12 ராசிக்காரர்களும் இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக, தன்னுடைய பார்வையின் மூலமாக குரு பகவான் அத்தனை ராசி அதிபதிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். இந்த 4 கிரகங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உலகியல் ரீதியாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்க போகுது. அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உலகியல் ரீதியாக இன்னொரு பெரிய ஒரு சிக்கல்கள், ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. என்ன மாற்றம்னா, ராகு இன்னும் வந்து கும்பத்தை விட்டு கடக்கலை. அப்போ கும்பத்தை விட்டு கடக்காதனால கிட்டத்தட்ட இந்த வருடத்தில் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மே மாதத்துக்கு பிறகு உலகியல் ரீதியாக சில சீற்றங்கள் ஏற்படும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு காற்று மூலமாக ஏதாவது சின்ன சின்ன வியாதிகள், இப்போ நம்ம கொரோனாலாம் வந்துச்சு பார்த்தீங்களா, எதிர்பார்க்காததான் கொரோனா, அதே மாதிரி சின்ன சின்ன வியாதிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அது நம்மளுடைய இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது. இப்போ இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் என்ற கிரகங்கள் தனுஷ் ராசியில், ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக கும்பராசியில் இருப்பார். அதாவது துவக்கத்தில் கும்பராசியில் இருப்பார். அதுக்கடுத்து கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பார். ஓகேவா. சனி பகவான் ஆல்ரெடி இந்த வருடம் முழுவதுமே என்ன பண்ணுவார், மீன ராசியில் தான் பயணம் செய்வார். இதில் நம்மளுடைய ராகு கேது பகவான் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா டிசம்பர் மாதம் ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ராகு பகவான் மகர ராசிக்குள்ளேயும் கேது பகவான் கடக ராசிக்குள்ளேயும் நுழைவாங்க. நம்மளுடைய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிதுன ராசிக்குள்ளே இருக்க குரு பகவான் ஜூன் மாதம் கரெக்டாக ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக கடக ராசிக்குள்ளே நுழைகிறாரு. அதுக்கப்புறம் அதிசாரமாக அவர் என்ன பண்ணுவார், சிம்ம ராசிக்குள்ளே நுழைவார். அப்போ இந்த கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
வருட கிரகங்களில் இந்த வட்டம் குரு பகவான் மட்டுமே கொஞ்சம் அதிகமாக 3 ராசிக்கு தன்னுடைய பயிற்சிகளை செலுத்துகிறார் என்று பார்க்குறோம். மற்ற கிரகங்கள் எல்லாமே அந்தந்த நிலையில் மாத கிரகங்கள் அப்படியே கரெக்டாக 45 நாட்களுக்கு ஒருக்க செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் கரெக்டாக அவங்கவுங்க வேலையை செய்வாங்க. சூரிய பகவான் கரெக்டாக மாதத்துக்கு ஒருக்க அவர் என்ன பண்ணுவார், பயணம் செய்வார். இப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பொருளாதார விஷயங்களில் ஏற்றம், குடும்ப ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றம், இன்னல்கள் கவலைகள் என்ற வார்த்தைக்கு இடமில்லாத ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த 2026 ஆரம்பத்திலிருந்தே இருக்க போகுது. உங்களுடைய ராசியின் அதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்து வருடத்தை என்ன பண்ணுறாரு, துவங்குகிறார். அவருடன் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், அதே போல் புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய கிரகங்களும் உறுதுணையாக இருக்காங்க. நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிருக்கீங்க அப்படின்னா, யார்கிட்டையாச்சும் ஏதாச்சும் சொல்லி ஒரு ஆதரவை எதிர்பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லி காத்திருக்கீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. இந்த 2026 அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே நீங்கள் யோசிச்சிட்டே போய்கிட்டே இருக்கலாம். உங்களுடைய யோசனைகள் என்னென்னலாம் நீங்கள் யோசிக்கிறீங்களோ, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நடந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அந்த யோசனைகள் ஒவ்வொன்றாக நடக்கும். சும்மா யாரையும் நம்பி நீங்கள் ஏமாற வேண்டாம். ஏன்னா பொதுவாகவே ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் உங்களுடைய முயற்சியோ உங்களுடைய தேவையில்லாத ஆசைகளோ இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. யாராச்சும் உங்களை தூண்டி விட்டு உங்களை எங்கேயாவது கொண்டு போய் லாக் பண்ணி விட்டுருவாங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் லாக் ஆகிருப்பீங்க. ஸோ அந்த நிலை இனிமேல் மாறப்போகுது. உங்களுடைய சுய சிந்தனை வரப்போகுது. நீங்கள் போய் ஒரு இடத்துல தேவையில்லாத நபர்கள்ட்ட போய் லாக் ஆகிருக்கீங்க அப்படின்னா இந்த 2026 அந்த நபரை விட்டு வெளியே வருவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. நீங்கள் தெரிஞ்சு மாட்டினீங்களோ தெரியாமல் மாட்டினீங்களோங்கிறது வேறு விஷயம். ஆனால் பொதுவாகவே நான் என்னுடைய தகுதிக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நான் செய்யாமல் மாட்டிக்கிட்டேன், இந்த ஒரு 1.5 வருஷத்தில் என்னை அறியாமல் நான் போய் இன்னொரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன், சிக்கலில் இருக்கேன் அப்படின்னு எதிர்பார்க்குற, இதிலேருந்து நான் வெளியே வந்துடுவேனான்னு எதிர்பார்க்குற அன்பு துலாம் ராசி என்பவர்களுக்கு உறுதியாக கிரகங்கள் சாதகமான சூழ்நிலையை கொடுத்து வெளியே வரப்போகுது. நீங்கள் கட்டாயமாக வெளியே வந்துடுவீங்க. எவ்வளோ பெரிய அழுத்தத்தில் எவ்வளோ பெரிய கவலைகள் இருந்தாலும் அதை விட்டு உங்களை நீங்கள் கடந்து வந்து மகிழ்ச்சியை மட்டும் நீங்கள் சந்திப்பதற்கான பாக்கியம் உண்டு. நம்முடைய குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல துவக்கத்தில் இருக்கார். அதாவது 2026 தொடங்கும் போது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல, குருவுடைய அற்புதமான பார்வைகள் உங்களுடைய ராசியில் உழப்போகுது. அதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதுக்கடுத்து ராசிக்கு அவர் எத்தனாம் இடத்துக்கு வராரு, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ 10இல் குரு வந்தால் வாழ்க்கையில் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை, தொழிற்ஸ்தானத்தை, ஒரு அங்கீகாரத்தை, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான பாக்கியமும் உண்டு. அப்போ குரு பகவான் இந்த வருடம் ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே என்ன பண்ணுறாரு, கடகராசிக்குள்ளே வந்துடுறாரு. அக்டோபர் 31 வரை கடகராசிக்குள்ளே இருக்கார். அப்போ இந்த காலகட்டம் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி, எந்த வேலை பார்த்தாலும் சரி, அது உங்களை நம்பி மட்டுமே இருக்கணும். வேற யாரையும் நம்பி சார்ந்து இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களை நம்பி உங்களுடைய விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தினா உங்களை அடிச்சுக்கிற ஒரு ஆளால முடியாது. வெற்றி உங்கள் பக்கம்தான். அதே இது உங்களுடைய தொழிலையோ உங்களுடைய வேலையிலையோ அவங்க கையில் ஒப்படைப்போம், ஒரு தொழில் தொடங்காத இவங்களை நம்பி ஆரம்பிப்போம் அப்படின்னு மட்டும் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிறையா லாக் ஏற்படும். ஸோ இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கும். சரி, இந்த அக்டோபர் 31க்கு அப்புறம் குரு பகவான் அதிசாரமாக சிம்ம ராசிக்குள்ளே வருவாரே, அவர் சிம்ம ராசிக்கு நமக்கு பார்த்திங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு உள்ளே நுழையிறாரு.
அவர் நுழைவது மூலமாக என்ன மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி மற்றும் 6ஆம் இடத்ததிபதியாக இருந்தாலும், குரு பகவான் உங்களுக்கு சுக்கிரனுக்கும் குருவுக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி கோச்சார, அதாவது என்ன சொல்லணும்னா கிரகங்கள் ரீதியாக ஒரு விஷயங்களை சொன்னாலும், குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய முயற்சி, எல்லா முயற்சிகள்லையுமே நீங்கள் திருப்திகரமான சூழ்நிலையை சந்திச்சிங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் வாயால் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதரர்கள் பட்ட கஷ்டம், கவலை, போராட்டம் இதெல்லாம் விட்டு வெளியே வர போகிறாங்க. உங்களுடைய சகோதரத்துவம் சூப்பராக இருக்க போகுது. எனக்கு என்னுடைய மூத்த சகோதரரும் ஹெல்ப் பண்ணுறாங்க, என்னுடைய இளைய சகோதரரும் உதவியாக இருக்காங்க நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்க போகுது. அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்றம், உங்களுடைய ராசியின் அடிப்படையில் அவர்களுக்கு முன்னேற்றம் என்பது உண்டு. அவங்க எங்கே போய் லாக் ஆனாலும் சரி, அவங்க லைஃபே போராட்டமாக இருந்தாலும் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் அதுலேருந்து ஒரு 20% அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும், ஒரு முன்னேற்றம் வரும். அதே போல் துலாம் ராசி என்பவர்களில் யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ, அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி அல்லது 2வது திருமணமாக இருந்தாலும் சரி, திருமணத்துக்காக காத்திருக்கேன்யா, என்னோடய திருமண வாழ்க்கை முடிவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபஸ்ட் மேரேஜ் முடிய கஷ்டமாக இருக்குது, இல்லை செகண்ட் மேரேஜ் முடிய கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் காத்திருக்கீங்கன்னா, உங்களுக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை அமைத்துக் கொள்வதற்கான பாக்கியம், சூழ்நிலைகள் உண்டு. மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூன் மாதம் துவக்கத்திலேருந்து அக்டோபர் 31க்குள்ளேயே முடிஞ்சிடும் திருமணம். ஓகேவா? திருமண வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கை மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் சந்திப்பீங்க. அதே போல் நம்மளுடைய துலாம் ராசி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2026 உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்குன்னு தங்க நகைகள் வாங்குவீங்க. தங்க நகைகள் வாங்கி சேமித்து வைத்துக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான வருடம். அதே போல் உங்களுக்கு பிடிச்சமான ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க. அதாவது மேக்கப் செட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுனாலும் வாங்குறதுக்கான ஒரு பாக்கியம் உண்டு. உங்களுடைய பார்ட்னர் உங்கள் மேலே ஒரு அன்பு காட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஒரு இயற்கையாகவே உங்கள் மேலே வந்து நிறையா பழி சுமத்தி உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்த உறவுகள், அதாவது உங்களுடைய கணவருடைய குடும்பத்தார்கள் அனைவரும் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் கூட பேசுவாங்க. இதே துலாம் ராசி ஆண்களாக இருந்தால், உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தால், அதிகமான சில சூழ்ச்சியினால் நீங்கள் தேவையில்லாத செயல்பாடுகள் செஞ்சுருந்தால் அதிலிருந்து ரிலீஸ் ஆகி கணவன் மனைவி ஒற்றுமை பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் ஏற்றம், மாற்றம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், மகிழ்ச்சி, குடும்ப ஒற்றுமை எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் அனைத்துமே நீங்கள் சுயமாக சிந்தித்து உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக மட்டுமே நீங்கள் யோசிக்கும் போது கிடைக்கும் என்பது உண்மை. அதே போல் மாணவ செல்வங்கள் படிப்பில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு படித்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும். உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களை கூட்டு பாராட்டுவதற்கான ஒரு பாக்கியம் ஏற்படும். நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. ஒரு தடவைக்கு 2 முறை படிக்கணும். இந்த வருடம் மட்டும் என்ன பண்ணணும், சும்மா அப்படியே மேலோட்டமாக படிக்காமல் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. திரும்பியும் ஒரு தடவை ரிவிஷன் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற்று சிறந்த மாணவ செல்வங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய ஆசிரியர் மூலமாகவும் சரி, உங்களுடைய பெற்றோர்கள் மூலமாகவும் சரி, உங்கள் உடன் இருப்பவர்கள் மூலமாகவும் ஒரு மகிழ்ச்சியை சந்திப்பதற்கான ஒரு நல்ல வார்த்தைகளை வாங்குவதற்கான உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்பது உண்மை. சரி, இந்த வருடத்தில் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் நிறைய பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியும், தேவையில்லாத அழுத்தங்கள்லேருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கிங்கன்னா, நரசிம்மர் வழிபாடு பின்பற்றுங்கள். நரசிங்க பெருமாளை போய் நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சால் இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொன்னான வருடமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கான இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போது,
நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள்ல என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வருடத்தின் பொது பலன்களே. இதை தாண்டி உங்களுடைய மனசில் இந்த 2026ல் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் குடும்ப ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். என்னால் முடியலை, நான் எவ்வளவோ இறங்கி போயிட்டேன், ஆனால் என்னை மீண்டும் மீண்டும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டே இருக்காங்க, அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள், இப்படி எந்த சம்மந்தப்பட்ட உங்களுடைய ஜாதக ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், அதுக்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடு செஞ்சே மாற்றம் ஏற்படுத்திக்கலாமா, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் கிரகங்கள் பலவீனமாக இருந்தால் என்ன பரிகாரங்கள் செஞ்சால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பேர், நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதேபோல் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.